ஆல்ரெடி வாசுவை இழந்து தவிச்சா, இப்போ ஆதியையும் மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ண போறா. ஆனா ஒண்ணு, ஆதியால ரொம்ப நாளா இவங்களெல்லாம் விட்டு இருக்கவே முடியாது. எனக்கு என்னமோ ஆதி சீக்கிரமே இவங்களெல்லாம் தேடி வந்துருவாருன்னு தான் என் உள் மனசு சொல்லிட்டே இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. இந்த சினிமா கிணமால காட்டுற மாதிரி கடைசியில் ஏதோ ஒன்று நடந்து அவங்க 2 பேரும் சேர்ந்துட மாட்டாங்களா அடிக்கடி யோசிச்சுட்டே இருப்பேன் தெரியுமா. யோசிப்பேன். ஆதி அவன் நினச்ச மாதிரி மொத்தமாக மறந்துட்டு கிளம்பிட்டான். பாரதி அதை ஏற்றுட்டு புது வாழ்க்கை வாழ போறேன்னு போயிட்டாங்க. அவங்க 2 பேருமே திரும்ப ஒன்று சேர்ந்துட மாட்டாங்களான்னு மனசு எங்குதுரே. நடந்தா நல்லா தான் இருக்கும், ஆனா நடக்கணுமே. விதி அவங்கள ஒன்று சேர்க்கணும்னு நினச்சா மறுபடியும் சந்திக்க வைக்க வேண்டாம். சரி ரம்யா, போயிட்டு வரோம். அம்மா கிளம்புறோம்மா. சரிம்மா, உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க ஆண்டாள். கரெக்டா செக்கப்க்கெல்லாம் போங்க. சரி, லகேஜ் கொடுக்க வண்டியில் வச்சிருக்கேன். என்னாச்சு மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் கிளம்புங்க, நாங்க வரல. அம்மா எங்க கூட வரலையா? ஏன் என்னாச்சு? மனசு கேட்கல ஆண்டாளு. பாரதி இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு என்னால அங்க வந்து நிம்மதியா இருக்க முடியாது. ஆமா ஆண்டாளு, அவ புருஷன் கூட சந்தோஷமா போயிருந்தா நாமளும் இங்க இருந்து சந்தோஷமா போயிருக்கலாம். ஆனா அவ கையில ஒரு பிள்ளையும் வயித்துல ஒரு பிள்ளையும் வச்சுக்கிட்டு கண்ணு முழுக்க கண்ணீரோட போறா. அவளை இப்படியே விட்டுட்டு போனா நம்ம மனசாட்சி நம்மள கொன்னுரு ஆண்டாளு. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நானும் பாட்டியும் இருக்கிற மிச்ச வாழ்க்கையை அவ கூட கழிச்சுக்கிறோம். நானும் இதை சொல்லணும்னு நினைச்சேன். 1000 இருந்தாலும் பாரதி நம்ம வீட்டு பொண்ணு. அவங்கள இப்படி அனுப்பி வச்சது எங்களுக்கும் குற்ற உணர்ச்சியாக தான் இருக்கு. நீங்க எடுத்த முடிவு சரிதான். ஆமா, என்ன பாத்துக்க என் புருஷன் இருக்காரு, என் மாமனார் மாமியார் இருக்காங்க. பவிய பாத்துக்க அவளோட புருஷனும் அவளோட மாமியார் மாமனாரும் இருக்காங்க. ஆனா பாரதியோட நீங்க இருந்தாதாம அவ சேஃபா இருப்பா. நீங்க சொன்னது கரெக்ட் தான், நீங்க அவ கூடயே போங்க. பாரதிக்கு கல்யாண வாழ்க்கை சரியில்லாம இருக்கலாம், ஆனா உங்கள மாதிரி ஒரு குடும்பம் அவளுக்கு கிடைச்சது உண்மையாவே அவ செஞ்ச புண்ணியம் தான். சரி, சீக்கிரம் பாரதிக்கு ஃபோன் பண்ணி எங்க போயிட்டு இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம். அவ கோவிலுக்கு போயிட்டு தான் எங்க போறதுன்னு முடிவு பண்ணணும்னு சொன்னா. நாங்க அவளை பார்த்துட்டு அவ கூடயே போயிடுறோம். சரி ஆண்டாளு, நீயும் மாப்பிளையும் கிளம்புங்க. நீங்க அவங்க கூட போங்க தான். டேய் கிளம்பி, உன்னோட ஒரு விஷயம் இரு. இந்த கூட இந்த வெத்தலை வாங்கி வச்சிருந்தேன், உனக்கு கொடுக்க மறந்துட்டேன். நல்லா சொன்னாம் தடவை 4 ஃபுல்லா அரைச்சிட்டே உட்காந்துரு. சரியா? உன் குணத்துக்கோ உன் எண்ணத்துக்கோ நீ 100 வருஷம் நல்லா இருப்ப சாமி. 100 வருஷமா? பார்த்து போயிட்டு வாயா. சரி பார்க்கலாம், வர. சரிங்களா? வாங்க. பார்த்து ஆண்டாளு.